ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஜிகே கொஸ்டின்ஸ். அதில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது 4th சீரிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் 4வது கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருந்தால் நம்ம எப்போ சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால சயின்ஸ் இருந்தால் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வரலாம் பாருங்க. ஹெக்ஸாகான் நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகேங்களா? சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஹெக்ஸாகான் வந்து கர்நாடகாவுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அதே என்ன பண்ணிட்டு இருக்கோம், விடியற் காலையில் 5 மணிக்கு நம்ம தமிழ் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது 10th புக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் ஷெடியூல் வீடியோவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வச்சுங்க. அது ஷெடியூல் வீடியோ இருக்கு. ஷெடியூல் வீடியோ பிரகாரம் நீங்கள் படிச்சுட்டு வந்துருங்க. ஈவினிங் 9:30 நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ் போட்டுட்டு இருக்கோம் புக் வைஸா. அதுவும் 9th புக்கு குடிமையில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஷெடியூல் பார்த்து ஷெடியூல் பிரகாரம் அந்த டைமுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பாடமும் ஒரு இல்லை நீங்கள் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. குழியாடியுடன் தொடர்பற்றது எது? குழியாடியுடன் தொடர்பற்றது எது? ஓகே, நீ ஒளியில் பார்க்க போனீங்க அப்படின்னா ஒளியில பொறுத்தவரை அந்த குழியாடியோட பயன்கள், குழியாடியோட பயன்கள், இதுல இருந்து கண்டிப்பா அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி குழியாடியோட தொடர்பற்றது எது அப்படின்றதான் இந்த கேள்விங்க. ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிட்டு இதில் எத்தனை ஆன்சரிங் கொஸ்டின் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. வாகன முகப்பு விளக்குகள், சவர கண்ணாடி, வாகன பக்கவாட்டு கண்ணாடி, பல் மருத்துவம். ஸோ இதுல வந்து குழியாடியோட தொடர்பற்றது. சூப்பர். இதுல எது குழியாடியோட தொடர்பற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர். வாகன பக்கவாட்டு கண்ணாடி. ஏன்னா வாகன பக்கவாட்டு கண்ணாடி எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா குவியாடியை தான் வந்து பயன்படுத்துவாங்க. எந்த அடியோ? குவியாடி. ஏன்னா குவியாடியை பொறுத்தவரையிலும் இது அதிகமான இடத்த வந்து நம்மளுக்கு காட்டக்கூடியதா இருக்கும். அப்போ வாகனங்களோட பின்புறங்கள்ல எந்தெந்த வாகனங்கள் வருதுன்றத நீண்ட தூரத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், கண்காணிக்கக்கூடியதா வந்து இருக்கும். ஆனா குழியாடியை பொறுத்தவரையிலும் இது குழிந்து காணப்படக்கூடிய ஒரு ஆடி அப்படின்றதுனால இதனாகும் உருவங்களை பெரிதுபடுத்தி காட்டக்கூடியதா வந்து இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, வாகனங்களோட முகப்பு விளக்குகள்ல வந்து பயன்படுத்துவாங்க. ரோட்ல வந்து வெளிச்சம் பக்கத்துல வேணும்னு. சவர கண்ணாடி இது வந்து என்னங்க, ஷேவ் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முகத்தை நல்லா பெருசா பார்க்கணும் அப்படின்றதுனால குழியாடிகளை பயன்படுத்துவாங்க. பல் மருத்துவம். ஸோ பல் மருத்துவ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, பல்ல நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால குழியாடிகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்போ இது மூணுமே குழியாடி தான் பயன்படுது. இங்க வாகன பக்கவாட்டு கண்ணாடியில வந்து எந்த ஆடி பயன்படுத்தப்படுதுன்னா குவி ஆடி அப்படின்றதான் வந்து பயன்படுத்தப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம கை விளக்குகளா இருக்கட்டும், பேட்டரி லைட்டா இருக்கட்டும், சூரிய அடுப்புகள், இது எல்லாமே வந்து குழியாடி தான் வந்து பயன்படக்கூடியதா இருக்கும். அடுத்து 2வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க நம்ம கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அப்போ கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கட் பண்ணி நம்ம திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா ஸோ ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயர்க்கு அப்புறமா இந்த வீடியோ யாரா பார்த்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா எப்போ பார்த்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாகவே கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து ஏற்படுத்தி வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க, பல நூல்கள் கற்றவர்களாயினும் அறிவில்லாதவராக என யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஸோ பல நூல்கள் வந்து கற்றவர்களாக இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சூப்பர். யாருங்க? உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி தாங்க. ஸோ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பல நூல்கள் கற்றவரா இருந்தாலும் அவர் வந்து உலகத்தோட ஒட்டி வாழ கல்லாதவரா இருந்தா அவர் என்னதுங்க, பல நூல்கள் கற்றவரா இருந்தாலும் அவர் வந்து அறிவில்லாதவரை வந்து கருதப்படுவார்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? அப்போ உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் தான் வந்து பல நூல்கள் கற்றவராக இருந்தும் அறிவில்லாதவராக வந்து கருதப்படுறாரு. அடுத்து 3வது கொஸ்டின். அரோரா பொரியாலிஸ் மற்றும் அரோரா ஆஸ்ட்ரோலிசிஸ் போன்ற நிகழ்வுகள் எங்கு நிகழ்கின்றன? ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுல அரோரா பொரியாலிசிஸ் மற்றும் அரோரா ஆஸ்ட்ரோலிஸ் அரோரா பொரியாலிசிஸ் மற்றும் அரோரா ஆஸ்ட்ரோலிஸ் நிகழ்வுகள் எங்கு நிகழ்கின்றன?
ஸோ எந்த அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இது நீங்க ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளி அடுக்கு டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எக்ஸோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வெளி அடுக்குகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோலிஸ், அதாவது அரோரா பொரியாலிஸ் மற்றும் அரோரா ஆஸ்ட்ரோலிஸ் போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்குதுங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ராலிஸ் பொரியாலிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட மேற்புறத்துல இருக்கக்கூடிய அந்த காந்த விசை என்ன பண்ணுதுங்க, அது ஒரு விதமான மின்னணுக்களை வந்து வெளியேற்றும். அந்த மின்னணுக்களை வந்து நள்ளிரவுல பாக்குறப்பன்னா அவங்க ஸோ ஒரு பல வண்ணங்களை ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக வந்து காணப்படும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அரோராஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த நிகழ்வுகள்லாம் எங்க நடக்குதுன்னா வெளியடுக்கான எக்ஸோஸ்பியர்ல தான் வந்து நடைபெறக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. மொகஞ்சதாரோவில் கிடைத்த நடன மங்கை சிலை எதனால் செய்யப்பட்டது? ஓகேங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கை இடுப்பு மேலே வச்சிருக்கிறப்போ ஒரு நடன மங்கை சிலை வந்து மொகஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கும். அந்த மொகஞ்சதாரோவில் கிடைச்ச நடன மங்கை சிலை வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்றது நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இதுக்கான ஆன்சர் எதுங்க? வெண்கலம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அங்க நடன மங்கை சிலை வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலத்தால செய்யப்பட்டதா தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது மொகஞ்சதாரோவில் தான் கிடைச்சிருக்கும். அதே போல ஒரு மதகுரு சிலை கிடைச்சிருக்கும். அந்த மதகுரு சிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாலானதா வந்து காணப்படுங்க. அதே போல டெரகோட்டா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, பானை மண்பாண்டைகள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தொழில்நுட்பத்தை கத்து வச்சுன்னு இருப்பாங்க. அதுதான் டெரகோட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இரும்பு வந்து அவங்களுக்கு வந்து அறிந்திருக்கவே மாட்டாங்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பையும் குதிரையும் அறிந்திருக்கவே மாட்டாங்க. அதனால இது ஆப்ஷன்லேயே வந்துடக்கூடாது. ஆனா இந்த தெரிஞ்சுக்கின்றதால இதை நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ மொகஞ்சதாரோவில் கிடைத்த நடன மங்கையோட சிலை வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அடுத்த 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? ஸோ நம்ம நேரத்தே பார்த்தோம், அரசியல் நிர்ணய சபையில் வந்து பார்த்தா மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அது முஸ்லீம் லீக் 90 பேர்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் அவங்க கலந்து நிற்க மாட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் பிரிவினையினால என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து கலந்துக்காம விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தால் மொத்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான கேள்வி என்னங்க? 15 அப்படின்றத இதுக்கான ஆன்சருங்க. மொத்த அரசியல் நிர்ணய சபையில 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப 15 பெண் உறுப்பினர்கள் ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 70 அப்படின்றது சுதேச மாநிலங்கள் இருந்து இருந்தவங்க தான் 70 பேர். 90 அப்படின்றது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்ல இருந்து தான் 90 பேர். இந்த 60 அப்படின்னா 60 நாடுகளோட அரசியலமைப்புல இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், நம்மளுக்கு அரசியலமைப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப இதில் 3 ஆப்ஷன் சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வளர்ச்சி இலக்கணம் யாருடையது? அடுத்து பாருங்க, வளர்ச்சி இலக்கணம் யாருடையது? ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம செல்வ இலக்கணம் பார்த்தோம், ஆடம் ஸ்மித்னு பார்த்தோம், நல இலக்கணம் பார்த்தோம், மார்ஷல்னு பார்த்தோம், பற்றாக்குறை இலக்கணம் பார்த்தோம், லயன்ஸ் ராபின்சன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது வளர்ச்சி இலக்கணம். ஸோ இப்போ வளர்ச்சி இலக்கணம் யாருடையது அப்படின்னா சாமுவேல்சன். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி தாங்க. சாமுவேல்சன் அப்படின்றவரோட தான் வந்து வளர்ச்சி இலக்கணம். ஓகேங்களா? அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி, பொருந்தா இணை எது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஐரோப்பியர்கள் வருகை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த ஐரோப்பியர்கள் வந்து அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்க, நினைவு சின்னங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா? இந்த நினைவு சின்னங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து நீங்க வந்து சொல்ல போறீங்க. சூப்பர். இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு ஆன்சர் எடுங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். புனித லூயிஸ் கோட்டை புதுச்சேரி. ஆமாங்க, இது கரெக்ட் தான். புனித லூயிஸ் கோட்டை வந்து புதுச்சேரியில தான் இருக்கு. இது கரெக்ட் தான். அடுத்து புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா. இதுவும் கரெக்ட் தாங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா? தவறுங்க. ஏன்பா அப்படின்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து எங்க இருக்கு? கொச்சி. எங்கங்க? ஸோ கொச்சியில தான் இருக்குதுங்க புதிய பிரான்சிஸ் ஆலயம். சென்னையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றத வந்து சென்னையில் இருக்கக்கூடியது. பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சின்னு வந்திருக்கணும். அப்போ சீதா வந்து இங்கே தவறா இருக்கு. அதே போல புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர். கரெக்ட் தான். புனித டேவிட் கோட்டை வந்து என்னதுங்க? கடலூர்ல இருக்கு. இதுல 1690 பிரிட்டிஷ் தான் வந்து இந்த டேவிட் கோட்டை கடலூர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க சீதா தவறு இருக்கு. புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சின் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. யூனிட் 8 பொறுத்தவரையிலும் நம்ம இங்க தவறானது எது? அதாவது யூனிட் 8ல நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஈம சின்னங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா?
ஸோ நம்மளுக்கு கிடைச்ச அந்த இரும்பு காலத்துல கிடைச்ச அந்த ஈமச்சின்னங்கள்ல ஸோ அது எந்தெந்த பெயர்ல அழைக்கிறாங்க அப்படின்றத வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு எடுங்க. சூப்பர். எதுங்க? சீதாங்க இங்க தவறா இருக்கு. சீதா வந்து தவறா இருக்கு. மீதி எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா டோல்மன் அப்படின்னா கருத்திட்டைகள். டோல்மன் அப்படின்னா என்னதுங்க? கருத்திட்டைகள். இது கரெக்ட் தான். மென்கிர், மென்கிர்னா அப்படி நினைவு கிண்ணங்கள். ஸோ மென்கிர்னா என்னதுங்க? நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள் அதான் நம்ம நடுகள் நடுவுன்னு சொல்லுவீங்களா, அதுதான் வந்து மென்கிர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். சார்கோபேக்கஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சார்கோபேக்கஸ் அப்படின்னா ஈம தொட்டிகள். என்னதுங்க? ஈம தொட்டிகள்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈம தொட்டிகள் அப்படின்றத வந்து வந்திருக்கணும். அப்ப சி வந்து இங்க தவறா இருக்கு. சிஸ்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் புதைக்கப்படக்கூடிய அந்த கல்லறை. ஓகேங்களா? மண்ணுல புதைக்கப்படக்கூடிய அந்த கல்லறை தான் வந்து நான் சொல்லுவோம் சிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இதுவும் வந்து கரெக்ட் தான். அப்ப இங்க எது தவறா இருக்கு? சி தான் வந்து இங்க தவறா இருக்கு. அடுத்து 9வது கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. 1891 இருந்து 1891 திராவிட மகாஜன சபை எனும் சபையை உருவாக்கி அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தி அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியவர் யார்? பாருங்க, இதுல எத்தனை கொஸ்டின் அடங்கி இருக்கு பாருங்க. 1891 திராவிட மகாஜன சபை உருவான ஆண்டு. அந்த முதல் மாநாடு எங்க நடந்தது? நீலகிரியில நடந்தது. அதுல ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பண்றாங்க? இடஒதுக்கீடு வழங்க தீர்மானம் மூலம் நிறைவேற்றியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் சி தாங்க. ஓகேங்களா? சோ அயோத்திதாச பண்டிதர் தான் 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு சபையை உருவாக்கி இருப்பாரு. அதனோட முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்திருப்பாரு. அங்கதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்ற தீர்மானத்தை என்ன பண்ணிருப்பாரு? அவர் வந்து நிறைவேற்றிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். இங்க இரட்டைமலை சீனிவாசன். இவர் பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனை பொறுத்தவரைக்கும் இவரு ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற சபையை 1909 1893 ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 1893 அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாரு? இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார். அப்போ வெறும் திராவிட மகாஜன சபை அப்படின்னு வந்தா அயோத்திதாச பண்டிதர், ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு வந்தா இரட்டைமலை சீனிவாசன். இது 1893. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திரிமன்கிரி அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணிருப்பாரு? இந்த பஞ்சமி நிலங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பஞ்சமி நிலங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பஞ்சமி நிலங்கள் வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அறிக்கைனா இந்த திரிமன்கிரி அப்படின்றவரோட அறிக்கை அடிப்படையில் தான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம். இதுவும் 1891 தான் நடந்திருக்கும். அந்த திராவிட மகாஜன சபை ஸ்டார்ட் பண்ண அதே வருஷத்துல தான் அந்த பஞ்சமி நிலங்கள் வந்து திரிமன்கிரி அப்படின்ற அறிக்கை பிரகாரம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 1891-92 அந்த வாக்கிலே திராவிட மகாஜன சபை நடந்த அந்த வாக்கிலே வந்து நடந்திருக்கும். இது மூணுமே நீங்க தொடர்ச்சியா ஞாபகம் வச்சுக்கணும். 91 திராவிட மகாஜன சபை அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 92 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பஞ்சமி நிலங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. 93 ஆதி திராவிட மகாஜன சபை வந்து பார்த்தோன்னா நம்ம இரட்டமலை சீனிவாசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இது மூணு நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நடேச முதலியார், இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இவர் அந்த திராவிடம் அப்படின்ற வேடா கூட வந்து தொடர்புடையவராக இருப்பாரு. ஏன்னா இவர் 1912 1912 என்ன பண்ணிருப்பாருங்க? மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்ற திராவிடர் சங்கத்தை வந்து துவங்கியிருப்பாரு. ஓகேங்களா? மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்ற திராவிடர் சங்கம் அப்படின்ற சங்கம் வந்து நடேச முதலியார் தான் 1912 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ந்த தகவலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி. நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கான அந்த நடனங்கள் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னும் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நடனங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே, நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க. பாங்க்ரா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஆமாங்க, பாங்க்ரா அப்படின்னா வந்து பஞ்சாப். கரெக்ட் தாங்க. கம்பீரா அப்படின்னா என்னதுங்க? மேற்கு வங்கம். ஸோ கம்பீரா அப்படின்ற அந்த நடனம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல நடைபெறக்கூடிய ஒரு நடனம். ஆமா, கரெக்ட் தான். ராஸ்லீலா. ஓகேங்களா? ஸோ ராசசீலா அப்படின்ற அந்த ராஸ்லீலா அப்படின்ற நடனம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். லம்படி
இது ரொம்ப முக்கியங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. லம்படி அப்படின்ற நடனம் வந்து எங்க ஆடக்கூடியது? லம்படி உத்தரகாண்ட். தவறுங்க. அப்ப இங்க எது தவறா இருக்கு? டி தான் தவறா இருக்கு. நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, அதனால நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ லம்படி அப்படின்ற நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா நடனம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. லம்படின்னு எங்க வந்திருக்கணுங்க? தெலுங்கானால வந்திருக்கணும், உத்தரகாண்ட் வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா உத்தரகாண்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க கஜாரி மற்றும் ராஸ்லீலா அதுவும் உத்தரகாண்ட நடக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் வரும். லம்படி அப்படின்றது வந்து தெலுங்கானா. அடுத்து 11வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. குண்டா ஆட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? பாருங்க, குண்டா ஆட்டம். குண்டா ஆட்டம் எனும் ஆட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர். இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்லயே வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? குண்டா ஆட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? சரிங்க, நம்ம வேகமா இந்த 10 கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் பாருங்க. ஸோ வேகமா வந்தோம் அப்படின்னா, குழியாடி வந்து தொடர்பற்றதுன்னா வாகன பக்கவாட்டு கண்ணாடி. ஏன்னா அது குழியாடி தான் பயன்படுத்துவாங்க. படநூல் கற்றும் அறிவில்லாதவராக கருதப்படுவர் யாருன்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர். அரோரா பொரியாலிஸ் மற்றும் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் போன்ற நிகழ்வுகள் எங்க நடைபெறுது அப்படின்னா எக்ஸோஸ்பியரான வெளி அடுக்கில் தான் வந்து நடைபெறுது. மொகஞ்சதாரில் கிடைத்த நடன மங்கச்சிலை வந்து பார்த்தா வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அரசியல் என்ன சொல்ல பெண் உறுப்பினர்களோட எண்ணிக்கை 15. வளர்ச்சி இலக்கணம் யாருடையது அப்படின்னா சாமுவேல்சன். அடுத்து இதுல எது தவறா இருக்கு அப்படின்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் தான் தவறா இருக்கு. ஏன்னா அது எங்க இருக்குங்க? கொச்சி. புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சி. இதுல எது தவறா இருக்கு? சார்கோபஸ் அப்படின்றத வந்து தவறா இருந்திருக்கும். ஏன்னா சார்கோபேக்கஸ் அப்படின்னா வந்து என்னதுங்க? ஈம தொட்டிகள் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து திராவிட மகாஜன சபையை 1891 ஏற்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய திருமணம் கொண்டு வந்தவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பொருந்தா இணை எது? இதுல வந்து லம்படி அப்படின்றதான் பொருந்தாது. ஏன்னா லம்படி அப்படின்றது தெலுங்கானாவுக்குரிய நடனம். ஸோ இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோக்கு வந்து அப்படியே லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஷேரும் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்லயும் வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இதுல வந்து நம்ம தமிழ் கொஸ்டின் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். நம்ம தமிழுக்கும் இதே போல டெய்லி 10 கொஸ்டின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பூர் நான் அங்க கொண்டு போயிடுவேன். இதுல என்ன பிளான் இருக்கு அப்படின்னா டெய்லி ஒரு டேஸ். ஓகேங்களா? அதாவது ஜனவரில இருந்து டிசம்பர் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் என்னென்ன தினங்களும் ஏன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயமா வரக்கூடியது இல்லையா? அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க் நம்மளுக்கு வந்து ஷுவரா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தினமும் ஒரு டேஸ் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்லயே வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ் அடுத்து டெய்லி 10 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து போக போறோம். அடுத்து சயின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறாங்க, அதுவும் சிலபஸ் வைஸா நான் உங்களுக்கு வந்து சயின்ஸையும் வந்து கொண்டு போக போறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். புதுசாக யாருன்னா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.